இந்தியாவை உளவு பார்த்த சைனீஸ் ஸ்பை. கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம். இந்தியாவை அழிக்க சைனாவின் மிகப்பெரிய சதி அம்பலம். இந்தியாவின் உளவுத்துறையுடைய டாப் நாட் செயல்பாடு. இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸ்டே டியூன். ஏன்னா உளவாளிகளை பத்தி, சைனீஸ் ஸ்பைஸ் பத்திலாம் நம்ம சினிமால தான் பார்த்திருப்போம். ரியல் லைஃப்லயே இப்படி ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்திருக்கு. சரியாக 4 வருடத்துக்கு முன்னாடி 2020ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்பை, சைனாவுடைய உளவாளி குவிங் ஷி அப்படிங்கிறவங்க இந்தியாவில் அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் கீழே கைது செய்யப்படுறாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சைனாவுக்கு எப்படியாவது கடத்தி விடணும் என்ற அவருடைய நோக்கம் தெல்ல தெளிவாக அம்பலமாகிறது. அதை எடுத்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 2020 கைது செய்யப்பட்ட குவிங் ஷியை பத்தி இப்போ செப்டம்பர் வரப்போது. இப்போ நாங்க ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ உலகத்திலேயே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் போயிட்டு இருக்குது. சைனா இந்தியாவை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கு. அதனாலதாங்க இந்த குவிங் ஷியை பத்தி இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நிறைய மீடியாஸும் இந்த குவிங் ஷியை பத்தி எழுதிட்டு இருக்காங்க. இந்த குவிங் ஷி செப்டம்பர் 2020 கைது செய்யப்பட்ட உடனேயே இவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது என்ன பனிஷ்மெண்ட், எவ்வளவு நாள் அவங்க ஜெயில இருக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்தியாவுடைய உளவுத்துறை வெளியே சொல்லவே இல்லை. சைனாவை பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா பார்த்து மிகப்பெரிய பொறாமை. அவருடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது யாரு? இந்தியா தான். ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்தாங்க. ஒவ்வொரு துறைமுகமாக சைனா தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா பலூச்சிஸ்தான்ல இன்சர்ஜென்சி அதிகமாயிட்டு இருக்கு. உள்நாட்டு கிளர்ச்சியால பாகிஸ்தான்ல மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், சிபெக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எக்கனாமிக் காரிடார் மிகப்பெரிய அடி வாங்கி இருக்கு. இதெல்லாம் சைனாவுக்கு மிகப்பெரிய தலைவலி. எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்தியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய தலைவலியா இந்தியா சைனாக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் கடந்த வாரம் நடந்தது. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் கடந்த வாரம் அமெரிக்கா போயிருந்தாரு. அமெரிக்கா போயிட்டு அங்க அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சல்லிவனை அங்க மீட் பண்ணாரு. அங்க மீட் பண்ணிட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதற்காகன்னா சைனாவுடைய டாமினன்ஸ், சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சீல எல்லாம் இருக்கட்டும், சைனாவுடைய டாமினன்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வருஷம் சைனா அவங்களுடைய மேப்ல இந்தியாவுடைய பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்ப ரீசெண்டா உக்ரைன் போயிட்டு வந்தாரு. அதுவே சைனாக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற, எனக்கு தெரிஞ்ச பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஒன்லி மேன் இன் தி பிளானட். ரஷ்யாவுக்கு போறாரு, உக்ரைனுக்கு போறாரு, இஸ்ரேலுக்கு போறாரு, பாலஸ்தீனுக்கு போறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாவே ஒரு வருத்தத்தை தாங்க கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் நம்ம நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல புதுசா துறைமுகம், ஏர்போர்ட்லாம் கட்டவே இருக்கிறோம். இதுவும் சைனாவுடைய டாமினேஷனை குறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் நடக்க இருக்கு பாகிஸ்தான்ல. அதற்கான இன்விடேஷனும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிட்ட வந்துருச்சு. இந்தியா தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல சைனாவுடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. சைனா அந்த எஸ்சிஓ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மேலை நாட்டுக்கு எதிர்ப்பா திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு கடந்த முறையே இந்தியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கடந்த முறையே இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் கசகஸ்தான்ல நடந்த அந்த மீட்டிங்க்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் போனாரு. இந்த முறையும் இஸ்லாமாபாத்ல நடக்கக்கூடிய எஸ்சிஓ மீட்டிங்க்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்குங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது டேர்மா இந்தியாவுடைய பிரதமர் ஆனதெல்லாம் சுத்தமா சைனாக்கு பிடிக்கல அப்படிங்கறதா இதன் மூலமா தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் உக்ரைனுக்கு போனாரு கடந்த வாரம். அதற்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவுக்கு போனப்ப அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போறாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனப்ப நேட்டோவோட மீட்டிங் வாஷிங்டன்ல நடக்க இருந்தது. அப்போ அமெரிக்காக்காரங்க எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக எழுதிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்தியாவுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜோ பைடன் அவர்கள் கிட்ட தொலைபேசி மூலமா பேசியிருக்கிறாரு. அந்த தொலைபேசி உரையாடல் கூட இந்தியாவுடைய பிரதமர் தன்னுடைய எக்ஸ் ஹேண்டல்ல பதிவு போட்டிருந்தாரு. அந்த இடத்துல பங்களாதேஷ் ஹிந்துஸ் பத்தியும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இன்னொரு மிக முக்கியமான தகவல் செயலாக்க என்னன்னா, பங்களாதேஷ் அண்ட் ரஷ்யா பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோ இந்தியாவை நகர்ந்துட்டு வராங்க. அதிகபட்சமான கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு விற்கிறாங்க, மலிவு விலை விற்கிறாங்க. அதுவும் மற்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கும் மலிவு விலையில கச்சா எண்ணெய் கொடுங்கன்னு ரஷ்யாவில் கேட்கும்போது இல்ல சலுகை என்பது இந்தியாவுக்கு மட்டும்தான் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் ப்ரோ இந்தியா ஸ்டான்ஸ் எடுத்துட்டு போனா சைனாவோட நிலைமை என்ன ஆகும் என்ற இன்னொரு தலைவலி. இன்னொன்னு
பங்களாதேஷ்ல சமீபத்துல யூஎஸ் உடைய டாமினன்ஸ் அதிகமே இருக்கு. ப்ரொஃபசர் யூனஸ் இப்போ இன்டரிம் கவர்மெண்டோட ஹெட்டா இருக்காரு. ப்ரொஃபசர் யூனஸ் அவர் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமானவர். அமெரிக்காவோட தூண்டுதலின் பேர்ல தான் அவர் பாரிஸ்ல இருந்து, அதாவது பிரான்ஸ்ல இருந்து ஷேக் ஹசீனா அவருடைய கவர்மெண்ட் வீழ்ந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்க ஏர் டிராப்டா அமெரிக்கா தான் விடுது. இந்த பங்களாதேஷ் நடந்த மிலிட்டரி கூ இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் யாரு? அமெரிக்கா, சிஐஏ. இப்படி அமெரிக்காவோட டாமினன்ஸ் பங்களாதேஷ் அதிகமாகுது. ஷேக் ஹசீனா அவர்களுடைய கவர்மெண்ட் வீழ்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு ஷேக் ஹசீனா அவர்களே சொல்லியிருப்பாங்க. செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ல அமெரிக்கா ஒரு பேஸ் நிறுவனம் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சாங்க. அப்படி அவருடைய ரெக்வஸ்ட் நான் செவி சாய்த்தேன்னா நீங்க ஈஸியா மீண்டும் எலக்ட்ரி வந்துடுவீங்க, இல்லைன்னா பல பிரச்சனைகள் நீங்க சந்திக்கணும் என்று ஒரு ஒயிட் மேன் தன்னை மிரட்டியதாக ஷேக் ஹசீனா அவர்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ யாருக்கு சாதகமான அரசாங்கம் பங்களாதேஷ்ல இருக்கு? யூஎஸ்க்கு சாதகமான அரசு. செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல யூஎஸ்னுடைய பேஸ் வருமா வராதா? கண்டிப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகத்துல பாத்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ரீஜன்ல மட்டும்தான் அமெரிக்காவோட பேஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவோட பேஸ் சைனாவுக்கு மிக அருகாமையில பங்களாதேஷ்லயே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? இதெல்லாம் சைனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜோ பைடன் மட்டும் பேசல, ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ்டி பேசினாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின்ட்டையும் வந்து பேசியிருக்கிறாரு. விளாடிமிர் புட்டினும் இது குறித்து அவங்க ரஷ்யாவுடைய அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யால நடக்க இருக்கு டிசம்பர் மாசம். அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் குவாட் மீட்டிங் வேற இருக்கு. குவாட் அந்த சமிட் அப்படிங்கறதே, அந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறதே சைனாவுக்கு ஒரு எதிரான அமைப்பு தான். சைனாவை எப்படியாவது கவுண்டர் பண்ணும், குறிப்பா இந்த சவுத் சைனா சீல சைனாவுடைய டாமினேஷனை குறைக்கணும் அப்படின்னு தான் இந்தியாவுடைய, ஆஸ்திரேலியாவுடைய, ஜப்பானோட ஒரு கனவா இருக்கு. இந்த குயிங்ஷி கேஸ்க்கே வந்து நம்ம திரும்ப வரோம்னு நினைக்கிறேன். இந்த குயிங்ஷி கேஸ் இப்ப அதிகமானவர்களால பேசப்படுறதுக்கு காரணமே குயிங்ஷி கேஸ்ல இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி சிறப்பா செயல்பட்டு சைனாவுடைய சதியை எப்படி முறியடிச்சாங்க அப்படிங்கிறது தான். நம்ம இதுக்கே வருவோம், இந்த குயிங்ஷி மேட்டருக்கே. குயிங்ஷி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டாப் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், இன்னும் ரொம்ப சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய ராஜாங்க ரகசியங்கள், அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாச்சும் சைனா கொடுக்கணும் என்பதுதான் அவருடைய மிஷன். டாப் பியூரோக்ராட்ஸ் எல்லாம் உளவு பார்த்துருக்காங்க. அந்த டாப் பியூரோக்ராட்ஸ் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல முதற்கொண்டு அவங்க உளவு பார்த்து அந்த உளவு துறையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சைனால உள்ள சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. குயிங்ஷி பாத்தீங்கன்னா சைனாவுடைய தூண்டுதலின் பேர்ல சைனாவால அனுப்பப்பட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. இந்தியா முழுக்க அவங்க வேவு பாக்குறாங்க. அதான் மீனிங். ஸோ கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபுளுன்ஷியல் உமன், செல்வாக்கு மிகுந்த பெண்மணி இவர்களுக்கு உதவுறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய மகாபோதி டெம்பிள் மாங்க் ஒரு சன்னியாசி என்ன பண்றாரு, அவர் தான் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபுளுன்ஷியலான உமன் யாருன்னு சொல்லல, ஸோ அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயத்தை ஏற்படுத்துறாரு. குயிங்ஷிக்கும் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. இந்தியாவோட டாக்குமெண்ட்ஸை, மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸை மேண்டரின்ல சைனீஸ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி குயிங்ஷி கிட்ட, இந்த சைனீஸ் பை கிட்ட அந்த கொல்கட்டாவை சேர்ந்த பெண்மணி தான் கொடுக்குறாங்க என்பது தெரிய வருது. ஓகே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு போயிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய டெங் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவருமே இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய டெங்கோட மனைவிக்கு கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். இந்தியாவில் இது மாதிரிலாம் இருக்கு, இந்தியாவில் இந்த ஆபரேஷன்லாம் பண்ணலாம், இந்த நேரத்தில் இந்த நபர் இங்க இருப்பாரு போன்ற தகவல்கள் எல்லாம் தொடர்ச்சியா அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மிக முக்கிய தலைவர் டெங்கோட மனைவிக்கு தொடர்ச்சியா இவங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் இவங்க இப்படி உளவு பார்த்துட்டே இருக்காங்க, டாக்குமெண்ட் சேகரிச்சுட்டே இருக்காங்க, சைனாவுக்கு மெசேஜை பாஸ் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் வேலை செய்யறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் உளவுத்துறையும் பார்த்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு டாப் நாச்சான அமைப்பு, எவ்வளவு தீவிரமா வேலை செய்யக்கூடிய அமைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாங்களே இந்தியால இருந்து போய் கனடால நாங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம், பாகிஸ்தான்ல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை பண்ணிட்டு இருக்கோம், யுனைடெட் கிங்டம்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம், அன்னோன் மென்னு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். எங்களுக்கேவா அப்படின்னு இந்தியாவுடைய உளவுத்துறை இவங்களை கைது செய்யறாங்க. ஒருவேளை இவங்க மட்டும் இந்த தங்களுடைய வந்த வேலையை மட்டும் இவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய உளவுத்துறைக்கு இது எவ்வளவு பெரிய ஃபெயிலியரா இருந்திருக்கும், இந்தியாவுக்குமே இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு பின்னடைவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பக்கம் இந்திய நாட்டிற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் என்று நினைச்சு பாருங்க. இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவை எப்ப மாதிரி எதிரியாக சித்தரித்து அங்க அந்த மக்களிடையே பிரச்சாரம் செய்யக்கூடிய நாடு, இந்தியாவை எப்படி அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நமக்கு காம்படிஷன் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய சைனாவோட உளவாளி இங்க அவருடைய ஆபரேஷன்ல வெற்றி பெற்றிருந்தா இந்தியாவில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய ஆபத்துகள் நம்ம சந்திக்க நேரிடும். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அனைவருக்குமே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லான்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், அங்க எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், இதாப்பா இவங்க தான் சைனீஸ் உளவாளி, பிடிச்சி உள்ள போனீங்கன்னா போட முடியாது.
இது குறித்து சைனீஸோட டிப்ளமேட்ஸ் இந்த குயிங்ஷி அரெஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. யாருமே இதை பெருசா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யுனைடெட் கிங்டம்லயே ஏற்கனவே ஒரு ரஷ்யாவை சேர்ந்த நபர் ஒரு உளவு பார்த்தாங்க அப்படிங்கிறத ரஷ்யாவை சேர்ந்தவங்களும் ஒத்துக்கவே இல்லை. அது மாதிரி தான் யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி க்ளோஸா மானிட்டர் பண்ணி குயிங்ஷியை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க எப்படிலாம் பிளான் பண்ணோம். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் மட்டும் உளவு பார்க்கறது கிடையாது, டாப் பியூரோக்ரட்ஸ்ல இருந்து டாப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் பல ஆஃபீஸஸ்ல உளவு பார்த்து அதை நாங்க சைனாவுக்கு அனுப்ப வேண்டியது எங்களோட மிஷன். இது எல்லாமே குயிங்ஷி அவர்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒப்புதல் வாக்குமூலத்திலே சொல்றாங்க. ஆனா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சைனீஸ் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க உளவா எல்லாம் கிடையாது, இருந்தாலும் எங்களை திருப்பி ஒப்படைச்சிருங்க. ரிலீஸ் ஹர், she is not a spy but release her என்று சொல்றாங்க. இது என்ன கரெக்ட்னே தெரியல. ஸ்பை இல்ல, உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, எதுக்காக ரிலீஸ் பண்ணுங்கன்னு டிமாண்ட் பண்றாங்கன்னு தெரியல. மேபி இவங்க ஒரு சைனீஸ் சிட்டிசன் அப்படிங்கறதுனால சைனா இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு இந்தியா கிட்ட கேக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிளஸ் இவங்க வாயை திறந்தா சைனாக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட மிகப்பெரிய ஃபெயிலியர் என்று கருதுவதனாலையும் இந்தியன் ஏஜென்ட்ஸ் அதற்குள்ள நிறைய ஆதாரங்களை திரட்டி இங்க பாருங்க இதான் ஆதாரம், குயிங்ஷி உளவு பார்த்திருக்காங்க, வேவு பார்த்திருக்காங்க என்பதற்கான சாலிடான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுனாலையும் சைனாவால எதுவுமே ஆக்ட் பண்ணவே முடியல. ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஒரு நோஸ் கட்டு தான் சொல்லணும். இந்தியாவுடைய உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் நீ வாயை திறந்தாலும் சரி வாயை திறக்கலனாலும் சரி நாங்க பண்றதை பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுல உலகமே உற்று நோக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இந்தியாவை பக்கம் ஒரு ப்ரோ இந்தியாவா வந்துட்டு இருக்கிறதுனால தாங்க சைனாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இந்தியா வந்து ஸ்பேஸ்க்கு என்ன, ஸ்பேஸ்ல இந்தியாவுடைய இப்போ ஹியூஜ் growth-ஆ இருக்கட்டும், லாஸ்ட் டைம் நம்ம G20 மீட்டிங்கை அவ்வளோ தூரம் சூப்பரா நடத்தி முடிச்சோம், இதெல்லாம் தாங்க சைனாக்கு பிடிக்கல. இப்போ மால்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோ சைனா ஸ்டாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாரு முகமது மீசு அவர்கள், புதிய பிரசிடென்ட். ஆனா திடீர்னு பல தீவுகளை இந்தியா கிட்ட கொடுத்துட்டாரு டெவலப் பண்றதுக்காக. என்ன நடக்குது? இப்பதானே நீங்க ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுத்தீங்க, அதுக்குள்ள எப்படி இந்தியாவுக்கு தீவு கொடுப்பீங்க? நாங்க முக்கியமா இந்தியா முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மால்தீவ்ஸ் கிட்ட. இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ்ல இருந்துச்சு. சரி, இப்போ சைனாவுக்கு ஆதரவான கவர்மெண்ட் மால்தீவ்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தா அங்க ஒரு சர்க்கிள் மேல சர்க்கிளாக சைனாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சைனாக்கு ரொம்ப ஒரு சூப்பரா இருந்திருக்கும். எப்ப முகமது மீசு இந்தியாக்காரங்களா வெளியே போங்க அப்படின்னு இந்தியாவுடைய டூரிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே எங்க போல, சரி நாங்க இங்க போல, நாங்க லட்சதீப் போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போனோன்னே அவருமே நினைச்சாரு மால்டீவ்ஸ்ல எங்களுடைய நாங்க நம்பி இருக்கிறதே வந்து டூரிசம் நம்பி தான், அதுமே எங்களுக்கு இல்ல அப்படின்னா நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருமே ஒரு ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சோ நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே அப்படிங்கிறது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, சைனால இத்தனை கோடி ஊசி போட்டுட்டாங்க, ஒரு மிகப்பெரிய சாதனையை ஜி ஜின்பிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சைனா வந்து நம்மள அழிக்க ட்ரை பண்ணல, அவர்களை நட்பு நாடாக பாருங்க, அவங்க நம்ம எதிரியா பார்த்தா கூட நம்ம அவங்க நட்பு நாடா பார்த்து பாசக்கரத்தை நீட்டுவோம்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்தியாவை அழிக்க சைனா என்னெல்லாம் சதி பண்ணது என்பதை ஒவ்வொரு நாளாக அம்பலப்பட்டு கொண்டே இருக்காங்க. அதை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சொல்லவிருக்கோம். ஸோ அதனால கண்டினியூஸா நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் குறித்து உங்களுடைய கருத்தும், இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தும், அடுத்ததாக இன்னும் நாங்கள் சீரியஸ் பண்ணலாம், என்ன வீடியோ பண்ணலாம் என்ற கருத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறோம். வணக்கம். வந்தே மாத்திரம். இந்த ஆடியில வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.